الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الذين يقولون ربنا إننا آمنا فاغفر لنا ذنوبنا وقنا عذاب النار. الصابرين والصادقين والقانتين والمنفقين والمستغفرين بالأسحار. சூரத் ஆல இம்ரான். ஆல இம்ரானினுடைய 17வது வசனம். இந்த வசனத்தினுடைய தமிழாக்கம், தமிழ் தர்ஜுமா. இன்னும் அவர்கள் பொறுமையாளர்களாகவும் உண்மை பேசுபவர்களாகவும் அல்லாஹ்வுக்கு முற்றிலும் வழிபடுபவர்களாகவும் தான தர்மங்களில் பொருளை செலவு செய்பவர்களாகவும் சஹர், அதாவது இரவின் கடைசி நேரங்களில் பாவமன்னிப்பு தேடுபவர்களாகவும் இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். ஒரு சில வசனங்களுக்கு முன்னால் இந்த மாதிரி பெண்கள், குழந்தைகள், விவசாயம், கால்நடைகள் இவை அனைத்தும் அல்லாஹ்வினுடைய உங்களுக்கு அழகாக எடுத்து காட்டப்பட்டுள்ளது. இவை உலக ஆதாயங்கள் தான். இருந்தாலும் அதைவிட சிறந்த தக்வாதாரிகளுக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தையும் அங்கே நல்ல இன்பத்தையும் அல்லாஹ் தஆலா வழங்குவதோடு அவனுடைய பொருத்தத்தையும் அல்லாஹ் தஆலா வழங்குகிறான் என்பதாக ஒரு சில வசனங்களுக்கு முன்னால் அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பித்தான். மறுமையில் சொர்க்கவாசிகளை அழைத்து அல்லாஹ் தஆலா கேட்பானா, உங்களுக்கு எல்லா விஷயமும் நான் கொடுத்துட்டேனா? சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தில் இருக்கின்ற பொழுது அந்த சொர்க்கவாசிகளை அழைத்து அல்லாஹ் தஆலா கேட்பானா, உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் நான் கொடுத்துட்டேன்னா, இல்லை கொடுக்கறதுல ஏதாச்சும் பேலன்ஸ் இருக்குதா, இன்னும் வேற ஏதாச்சும் வேணுமா என்பதாக சொர்க்கவாசிகளை அழைத்து அல்லாஹ் தஆலா கேட்கும்போது அந்த சொர்க்கவாசிகள் சொல்லுவார்களாம், ஏன்னா இதுக்கு அடுத்து வேற ஒன்று இருக்குதா? ஏன்னா சொர்க்கம் என்பது இன்ப பூங்காது. எல்லா வகையான சந்தோஷமும் எல்லா வகையான இன்பங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு இடம் சொர்க்கம். அந்த சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தினுடைய இன்பங்களையும் அங்கே சந்தோஷத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா கேட்பான், இதுக்கு மேல ஏதாச்சும் வேணுமா? அப்ப சொர்க்கவாசிகள் சொல்லுவாங்க, எல்லாம் இதுக்கு மேல ஏதாச்சும் ஒன்று இருக்குதா? உடனே அல்லாஹ் தஆலா சொல்லுவானா, ஆமாம் இருக்கின்றது, அதுதான் என்னுடைய பொருத்தம். அந்த பொருத்தத்தை நான் உங்களுக்கு தந்துவிட்டேன் என்று சொர்க்கவாசிகளை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்லுவான் என்று இதுக்கு முன் சென்ற வசனங்களை அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பித்தான். அந்த நபர்கள் எப்படி இருப்பார்கள்? அந்த தக்குவாதாரிகளும் அந்த சொர்க்கத்தில் செல்லக்கூடிய நபர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், அல்லாஹ் தஆலா சொல்கிறான் இந்த ஆயத்தில், அஸ்ஸாபிரீன, அவர்கள் பொறுமையாளர்களாக இருப்பார்கள். இந்த முன் சென்ற உலக ஆதாயம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பெண்களின் மூலமாக அல்லது குழந்தைகளின் மூலமாக, கால்நடைகளின் மூலமாக, விவசாயத்தின் மூலமாக, இந்த உலக ஆதாயத்தின் மூலமாக ஏற்படுகின்ற அந்த சோதனைகளில் அவர்கள் என்ன செய்வார்கள்? பொறுமையாக இருப்பார்கள். அஸ்ஸாதிகீன, உண்மை பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள். வல் கானிதீன, முழுக்க முழுக்க அல்லாஹ் தஆலாவிற்கு வழிபடுபவர்களாக இருப்பார்கள். வல் முன்ஃபிகீன, அல்லாஹ்வினுடைய பாதையில் செலவு செய்பவர்களாக இருப்பார்கள். வல் முஸ்தக்பிரீன பில் அஸ்ஹார், சஹருடைய நேரங்களில், அதாவது தஹஜ்ஜுடைய நேரங்களில் அவர்கள் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வார்கள் என்று அல்லாஹ் தஆலா அந்த சொர்க்கவாசிகளுடைய தன்மைகளை அல்லாஹ் தஆலா சொல்லி தருகிறார். நம்மெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், அல்லாஹ் தஆலா அந்த சஹருடைய அந்த தஹஜ்ஜுடைய நேரத்தில் அல்லாஹ் தஆலா பூமியினுடைய வானத்திற்கு, அதாவது நமக்கு தெரியக்கூடிய அந்த வானம் தெரிதலை, அந்த வானத்திற்கு அல்லாஹ் தஆலா இறங்கி வருகிறான். இறங்கி வந்து ஒவ்வொரு இரவும் அல்லாஹ் தஆலா கேட்கிறான், யாராச்சும் துவா செய்கிறவங்க இருக்கீங்களா? யாராச்சும் இஸ்திக்ஃபார் செய்கிறவங்க இருக்கீங்களா? துவா செய்கின்ற அந்த நபருக்கு அல்லாஹ் தஆலா நான் அவர் கேட்ட விஷயத்தை நான் வழங்குகிறேன். இஸ்திக்பார் செய்யக்கூடிய நபர் தஹஜ்ஜுடைய நேரங்களை யாராச்சும் இருக்கிறீங்களா அவங்களுக்கு நான்
பாவமன்னிப்பு வழங்குகிறேன் என்று சஹருடைய தஹஜத்தினுடைய அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா பூமியினுடைய வானத்திற்கு இறங்குகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு ஏவினார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இந்த சஹாபிகள் எல்லாம் ஒரு ஹதீஸை அறிவிப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹஜ்ஜுடைய அந்த நேரத்தில் குறைந்தது 70 முறை இஸ்திக்பார் செய்யுமாறு எங்களை ஏவினார்கள். தஹஜ்ஜுடைய அந்த நேரத்தில், சஹருடைய அந்த நேரத்தில் குறைந்தது 70 தடவையாவது நீங்கள் இஸ்திக்பார் செய்ய வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை ஏவினார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், தாவூத் நபி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது கேட்குறாங்க, யா ஜிப்ரீல், ஐயுல் அயாயின் அஃலல், இரவுல சிறந்த நேரம் எது? இரவு நேரங்களில் சிறந்த நேரம் எதுவா நீங்கள் நினைக்கிறீங்க என்று தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கேட்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதிலளிக்கிறார்கள், நபியே, இரவு நேரங்களில் சிறந்த நேரம் எது என்பதாக எனக்கு தெரியல, நைட்டில் எது நல்ல நேரம் எனக்கு தெரியல. ஆனால் இந்த சஹரனுடைய நேரம் வந்துவிட்டால் அல்லாஹ்வினுடைய அரிசு நடுங்குவதையும், அல்லாஹ்வினுடைய அரிசு இந்த துவா செய்யக்கூடிய நபருக்காக, இஸ்திக்பார் செய்யக்கூடிய நபருக்காக அல்லாஹ்வுடைய அரிசு நடுங்குகின்ற அந்த விஷயத்தை நான் பார்த்திருக்கிறேன், நான் அல்லாஹ்விடத்திலிருந்து கேட்டு இருக்கிறேன் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபி தாவூத் நபிக்கு என்ன செய்கிறாங்க, இந்த விஷயத்தை சொல்லிக் கொடுக்குறாங்க. எல்லா நேரமும் சிறந்த நேரம் தான் நின்று வணங்குவதற்கு, ஆனால் அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய அரிசி நடுங்குகிறது. லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் லுக்மான் நபி எப்பொழுதுமே தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செஞ்சுட்டே இருப்பாங்க. எந்நேரமும் மகனுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுத்துட்டே இருப்பாங்க லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அப்படி சொல்லிக் கொடுக்கக்கூடிய நேரத்தில் லுக்மான் நபி தன்னுடைய மகனுக்கு சொன்னாங்களா, யா புனைய, மகனே, சேவல் கூவுவதற்கு முன்னால் நீ விழித்துக்கொள். சேவல் காலையில் கொஞ்சம் சூரியன் வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரத்தில் கூவ ஆரம்பிக்கும். நபி லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு சொன்னார்கள், மகனே, சேவல் கூவுவதற்கு முன்னால் நீ விழித்துக்கொள். அப்படி விழித்து கொண்டால் அல்லாஹ் தஆலாவுடைய தனிப்பட்ட பார்வை உன் மீது இறங்கும். அப்பொழுது அல்லாஹ் தஆலா உன் மீது தனிப்பட்ட ரஹ்மத்தை இறக்குகிறான். சேவலுக்கு முன்னாடி விழிக்கணுமா? சேவல் கூவுகின்ற பொழுது நீ தூங்கிக் கொண்டிருந்தால் அல்லாஹ் தஆலாவினுடைய கோப பார்வை உன் மீது இறங்கிவிடும் என்று நபி லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்கிறார்கள். எல்லா சஹாபிகளும் அந்த நேரத்தில் குறைஞ்சது 70 தடவையாவது இஸ்திக்பார் செய்வார்கள் சஹருடைய தஹஜ்ஜுடைய அந்த நேரத்தில். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகன், எப்பொழுதுமே கரெக்டாக இந்த நேரத்தில் இரவு நேரத்தில் அதிகமாக இபாதத் செய்யக்கூடியவங்க அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. தன்னுடைய அடிமையான நாஃபியான்னு சொல்லக்கூடிய அடிமை, அந்த அடிமையை பக்கத்தில் உட்கார வச்சுப்பாங்களாம். இரவு ஃபுல்லாக அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா நின்று தொழுதுகிட்டே இருப்பாங்க. இரவு முழுக்க நின்று தொழுதுகிட்டே இருப்பாங்க. கொஞ்ச நேரம் தொழுவாங்க. தொழுதுகிட்டே இருக்கும்போது தன்னோட அடிமையிட்ட கேட்பாங்க, அந்த மாதிரி சஹருடைய நேரம் வந்துருச்சா? அடிமை சொல்வார், இல்லை, அப்படி மறுபடியும் தொழுக ஆரம்பிப்பாங்க. இப்படியே சஹருடைய நேரம் வருகின்ற வரை அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தொழுதுகிட்டே இருப்பாங்க. எப்போ சஹருடைய நேரம், அந்த தஹஜ்ஜுடைய நேரம் அது வந்ததோ அப்போ அடிமையை சொல்லுவாங்க, இந்த மாதிரி டைம் வந்துருச்சு. அப்படி ஒன்று என்ன செய்வாங்கன்னு சொன்னால், தொழுகையை முடிச்சு உடனே இஸ்திக்பாரில் உட்காந்துருவாங்க. எனவே அந்த தக்குவாதாரிகளும் சரி, அல்லது சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களும் சரி, அவர்களுக்கு ஏராளமான தன்மைகளை இந்த தன்மைகள் எல்லாம் இருந்தால் அவர் சொர்க்கத்தில் நுழையலாம் என்று சொல்லுகின்ற ரப்பல் ஆலமீன் அதிலே உயர்ந்த தன்மையாக ஒரு விஷயத்தை சொல்கிறான், அல் முஸ்தக்ஃபிரீன பில் அஸ்ஹார். தஹஜ்ஜுடைய அந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும்? அதிகமாக இஸ்திக்பார் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு விஷயத்தை அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் சொல்லித் தருகிறான். அப்படி செய்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தையும் அவனுடைய திருப்பொருத்தத்தையும் வழங்குவதாக அல்லாஹ் தஆலா இந்த வசனங்களில் நமக்கு சொல்லித் தருகிறான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் அடியார்களே, அதிகமாக பாவ மன்னிப்புகள் தேட வேண்டும், அல்லாஹ் தஆலாவிடத்தில் இஸ்திக்பார் செய்ய வேண்டும். அதிலும் குறிப்பாக இந்த தஹஜ்ஜுடைய அந்த நேரத்தில் தொழுது முடித்துவிட்டு அதிகமாக அல்லாஹ் தஆலா அவர்கள் இஸ்திக்பார் செய்ய வேண்டும்.
குறைந்தது 70 தடவையாவது நாம் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கும் நமக்கும் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். ஆக எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் இது போன்ற ஆயத்துகள் சொல்லித் தருகின்ற பாடங்களையும் படிப்பினைகளையும் தெரிந்து அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன். ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம்.